ஹாய் நண்பர்களே, எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அமாவாசை இல்லையா? நீங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்களே எப்படி சாமி கும்பிடுவீங்க? நான் நல்லா எல்லோரும் மாதிரி ஐயரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பெரிய தழுகை போட்டு விதவிதமாக பண்ணியெல்லாம் பண்ண மாட்டேன். சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நிறைய பூஜை பண்ணி நிறைய ஃபுட்டு வச்செல்லாம் பண்ணணும், தழுகை போட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை நம்ம அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வைக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் நம்ம காக்காய்க்கு படைக்கலாம், கொடுக்கலாம். ஒரு பிஸ்கெட்டு, ஒரு பன்னு, அப்படி ஏதாவது படைக்கலாம். அந்த மாதிரி இல்லாட்டி நம்ம வைக்கிற சாப்பாடு, இந்த மாதிரி அவ்வளோதான். நான் நிறைய நிறைய அதை பண்ணி இதை பண்ணி பெரிய தழுகை போட்டு ஐயரை கூப்பிட்டு பெரிய பூஜை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஒரு அவங்க ஃபோட்டோவுக்கு பூ வாங்கிட்டு வந்து போடுவேன், சமைப்பேன். ஏதாவது ஏழைங்களுக்கு, ஏதாவது 2 பேருக்கு வயசானவங்களுக்கோ இல்லை சாப்பாட்டு இல்லாதவங்களுக்கோ அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஏதோ ஒன்று என் கையிலாண்டது வாங்கி தருவேன். அதே அவங்களுக்கு திருப்தி அளிக்கும். அமாவாசை அன்னைக்கு காக்காவுக்கு ஒரு பிஸ்கெட் வச்சா கூட அது நம்ம வாழ்க்கையே மாற்றும். ஏன்னா நிறையா பேர் நிறையா பூஜை பண்ணுவாங்க, நிறைய பூஜை பண்ணி வருஷம் பெரிய தழுகை போட்டு ஐயரை கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் முன்னோர்களுக்கு தேவையே இல்லை. அவங்க ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம மனசார சுத்தமான மனசோட 2 பேர்த்துக்கு யாருக்காவது இல்லாதவங்களுக்கு அன்றைக்கி அன்னதானம் வாங்கி தரலாம். ஒரு பிஸ்கெட்டை கூட காக்காய்க்கு வாங்கி வைக்கலாம். நம்ம அவ்வளோ வாங்கி நிறைய தழுகை போட்டு வைக்கணும் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அன்றைக்கி சுத்தமாக ஒரு கை சோறு கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி கூட கலக்கி வைக்கலாம், பிணைஞ்சு வைக்கலாம். இல்லை ஒரு பிஸ்கெட்டு இல்லாட்டி ஒரு பன்னு இந்த மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் நம்ம முன்னோர்களை நினச்சி நம்மளை வழி நடத்துறது நம்ம முன்னோரும் நம்ம குலசாமி தான். அவங்கள நினச்சி 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி உட்காந்து எங்களுக்காக நீங்கள் எங்களை வளர்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, இன்னும் எங்களை வழி நடத்தணும், எங்கள் கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் 5 நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி கும்பிட்டுட்டு நீங்கள் போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்கள திரும்பி கையெடுத்து கும்பிட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. எப்பயுமே நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வேணாலும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உண்மை. நிறைய கடை வாங்கி உடனே வாங்கி பூஜை பண்ணி ஐயரை கூட்டு பூஜை பண்ணி நிறைய வெரைட்டியாக பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும். மாதம் வர்ற அமாவாசைக்கு கூட சக்தி நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி வர்ற அமாவாசைக்கு இப்போ ஆடி அமாவாசை ரொம்ப இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறையா இருக்கும். நம்ம அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு காக்காய்க்கு ஒரு ரொட்டியை வாங்கி வச்சா கூட, நம்ம முன்னோர்களை நினச்சி ஒரு ரொட்டியை வாங்கி வச்சா கூட, பிஸ்கெட்டை வாங்கி வச்சா கூட வாங்கி வச்சுட்டு 2 பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு சாப்பாடோ ஒரு துணியோ ஏதோ நம்ம வாங்கி கொடுத்தோம்னா வயசானவங்களுக்கோ சாப்பாடு இல்லாதவங்களோ வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை அந்த முன்னோர்கள் ஆசீர்வதிப்பாங்க. இதுதான் உண்மை. நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க, அங்கே போய் அதை இது பண்ணுறாங்க, தர்ப்பணம் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லைங்க. மனசார வேண்டுவோம் நம்ம முன்னோர்களை, நம்ம குலசாமியை மனசார வேண்டிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி உட்காந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும். இந்த தொழில் பண்ணால் லாஸ் ஆகுது, எப்படி தான் உழைச்சாலும் நம்மளுக்கு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கள, அவங்கெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நானும் ரொம்ப எனக்கு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டவ தான் நான். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி வழியை தான் தேர்ந்தெடுத்தேன். தவிர நிறையாலாம் எங்களாலெல்லாம் பூஜையெல்லாம் பண்ண முடியாது. இல்லாதவங்க அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியுமா? கடனை உடனே வாங்கி நம்ம நினச்சி முன்னோர்களை நினச்சி ஒரு 5 நிமிஷம் 2 சொட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், எனக்காக எங்களுக்காக எங்கள் சந்ததிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கர்மாயப்பட்டிருக்கீங்க, அதனால் இன்னும் எங்களை வழி நடத்துறது நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு ஏற்றுக்கிறோன்னு சொல்லி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க.
நல்லா இருக்கும். பாருங்கள், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையை. உங்களுக்கு தொழிலில் கடன் இருக்கா, இல்லை எந்த தொழில் வச்சாலும் லாஸ் ஆகுதா, மன நிம்மதி இல்லாமல் இருக்கா, வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா, இதெல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவங்க ஆசீர்வாதம் உங்களை வழி நடத்தும். முடிஞ்சால் அமாவாசைக்கு ஒரு காக்காய்க்கு ஒரு ரொட்டியை கூட வாங்கி வைங்க. காக்காய் வந்து நம்ம பித்ருக்கள். மற்ற நாளெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக நம்ம குப்பையில் போட்டிருந்தா கூட அந்த காக்கா வந்து சாப்பாட்டை எடுக்கும். ஆனால் அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். எடுக்கவே எடுக்காது. நம்ம புதுசாக தானே கொண்டு போய் வைக்கிறோம், எடுக்கவே எடுக்காது. நானெல்லாம் ஒவ்வொரு நாள் ரொம்ப கெஞ்சுவேன், வாங்க வந்து எடுங்க, நீங்கள் வாய் வச்சா தான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லி. முதல்லலாம் அப்படி கெஞ்சுவேன், அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன், நிறைய பண்ணி வச்சு கூட. இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. மனசார அவங்கள வேண்டுறது, அவ்வளோதான். வேண்டி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருறது. நீங்கள் தான் எங்களுக்கு, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க தான் வழி நடத்துவாங்க நம்மளை. நம்ம குலதெய்வமும் நம்ம பித்ருக்கள் தான் நம்மளை வழி நடத்துவாங்க. அது எதுக்குன்னா காக்காவுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறத வந்து சொல்லிடுறேன். அந்த காக்காயில் தான் அந்த ஆத்மா வந்து ஊடுருவி வரும். அந்த காக்காயில் தான் நீங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணுங்களே, எத்தனை காக்கா சுற்றி கூட நிற்கும். அது நம்ம பித்ருக்கள் நுழைஞ்சது உள்ளே வந்து எடுக்காமல் அந்த காக்கா எடுக்கவே எடுக்காது. நீங்கள் சத்தாலும் பாருங்கள், செத்தாலும் அங்கே கொண்டு போய் தழுவ போட்டு வைப்பாங்களா, அவ்வளோ காக்கா வந்து கத்தும், ஆனால் எடுக்காது. அதுக்குள்ளே உரிய அது வந்து அந்த ஆத்மாவில் நுழைஞ்சது வந்து நம்ம பித்ருக்கள் நுழைகிறாங்கல்ல, அந்த காக்கா வந்து எடுத்தப்புறம் தான் மற்ற காக்காங்கள்லாம் எடுப்பாங்களே தவிர அது வரையும் எந்த காக்காயும் எடுக்க வர வரைய காவல் இருப்பாங்க, கத்திட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு உடன்பட்டவங்க வந்து அந்த காக்கா எடுத்தா தான் மற்ற காக்கா எடுக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் எத்தனையோ தடவை வச்சுருக்கேன். 4-5 சுற்றி வந்து நிற்கும், இதை எடுக்கவே எடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு காக்கா இங்கேருந்தோ வந்து எடுத்தப்புறம் தான் மற்ற காக்கா வந்து எடுக்கும். இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முறைகளை ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். உங்கள் தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த தொழில் தொட்டது தொடங்கும், நல்லா வருவீங்க. உங்கள் முன்னோர்கள் பின்னாடி உங்கள் பின்னாடி இருந்து வழி நடத்துவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு இதை அனுப்புங்க. அனுப்புனா அவங்களும் பயன்பெறுவாங்க. அதுவும் ஒரு உதவி தான். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாமே இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தழுவப்பட்டு பண்ண சின்ன உதவி தான். ஒரு 10 ரூபாயில் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும். நீங்கள் அதை உணர்ந்து பண்ணுங்கள். நான் சொல்கிறது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், உங்கள் தொழிலுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், செல்வாக்கியம் கிடைக்கும். நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா எத்தனையோ கோடிக்கணக்கில் புரள்ற அளவுக்கு கூட உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்கள் முன்னோர்கள், உங்கள் கலாசாமி. அதுதான் மெயின். நம்ம முதல்ல கும்பிட வேண்டியது நம்ம முன்னோரும் நம்ம குலசாமியும் தான். நான் எப்பயுமே எங்கள் முன்னோர்களுக்குன்னு தனியாக ஒரு தீபம் வைப்பேன். எப்பயுமே டெய்லி ஏற்றிடுவேன் அந்த விளக்கை வந்து சாமிக்கு ஏற்ற மொத்தத்தில். அவங்களுக்கு கூட வச்சு சாமி ரூமில் ஏற்ற மாட்டேன், நான் சமையல் ரூமில் வச்சுருக்கேன். சமையல் ரூமில் வச்சு அவங்களுக்கு ஏற்றிடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதும் அவங்களுக்கும் ஒரு யூஸாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கட்டும். இதுவும் ஒரு உதவி தான். பாய் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கும், பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த வீடியோவிலையும் இருக்குது. பாய். ஓம் நம சிவாய. வாங்க வர்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.